folks, welcome to EC. இந்த வீடியோல நாம பார்க்க போறது on the basis of and in terms of அப்படிங்கற இந்த ரெண்டு phrases னுடைய usage. On the basis of அப்படிங்கற இந்த phrase கவனிச்சீங்கன்னா base, அதாவது பேஸ்னா அடிப்படை அடித்தளம் அந்த மாதிரியான ஒரு பொருள். On the basis of அப்படினு சொல்லும் பொழுது அதன் அடிப்படையில், சரிங்களா? on the basis of அப்படினா அதன் அடிப்படையில். இப்ப பாருங்க, he is selected on the basis of his performance. அப்படி சொல்லும் பொழுது on the basis of his performance. அப்ப his performance அப்படி சொல்லும் பொழுது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ அடிப்படையா வச்சு அவனை செலக்ட் பண்ணிருக்காங்க, அவன் செலக்ட் ஆகியிருக்கான். சோ on the basis ofனா அதன் அடிப்படையில் அப்படிங்கறதுதான். அதே போல பாருங்க, don't lose hope on the basis of your previous results. சரிங்களா? உன்னுடைய நம்பிக்கையை விட்டுறாத, on the basis of your previous results. உன்னுடைய கடந்த கால ரிசல்ட்ஸை நினைத்து, அதுல ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம், அதை நினைத்து உன்னுடைய நம்பிக்கை கைவிட்டு விடாதே. அப்போ on the basis of அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதன் அடிப்படையில் அப்படின்னு. இது இன்னும் கொஞ்சம் எப்படி மீனிங் எடுத்துக்கலாம்னா, அதை கணக்கில் எடுத்துக்கொண்டால், கவனிங்க, உன்னுடைய ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை கணக்கில் எடுத்துக்கொண்டால், கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் அந்த பொருள்ல உன்னுடைய ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாதே அப்படிங்கிற பொருளை பார்க்கலாம். அதாவது கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல். அதே போல பாருங்க, he extended his stay on the basis of how they treated him. அவனை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க, எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்களோ அதன் அடிப்படையில், அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு he extended his stay. அவன் தங்கிட்டு இருந்தான் இல்லைங்களா, சோ அதை வந்து இன்னும் 2 நாளுக்கு அல்லது 3 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுதான். அப்போ அந்த பேசிஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் அடிப்படையில் அல்லது அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு என்பதாக பொருள்படலாம். in terms of அப்படிங்கிற இந்த phrase பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே மீனிங் கிடைக்கும். கவனிங்க, the team is great in terms of performance. அதே போலதான், சரிங்களா? he is selected in terms of his performance. அந்த மாதிரி the team is great in terms of performance. இதுல அதிகப்படியா கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல், சரிங்களா? இதுல அடிப்படையில் அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அடிப்படையிலும் சொல்றோம், அதே போல கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கறத சொல்றோம். சோ இந்த in terms of performance அப்படி சொல்லும் பொழுது கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் முதன்மையாக. in terms of performanceனா பெர்ஃபார்மன்ஸை கணக்கில் எடுத்துக்கும் பொழுது the team is great. அதே போல பாருங்க, he is promoted in terms of both honesty and hard work. அவனுடைய கடின உழைப்பு மற்றும் நேர்மை இவை இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, சரிங்களா? அடிப்படையிலும் வச்சுக்கலாம், அதே போல கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கறதாவும் வச்சுக்கலாம். அப்போ கணக்கில் எடுத்துக்கொண்டு அவன் வந்து ப்ரமோட் ஆகி இருக்கான். அதே போல இந்த ஃபைனல் சென்டென்ஸ் கவனிங்க, in terms of the records that you have submitted. நீ சப்மிட் பண்ண ரெக்கார்ட்ஸ கணக்கில் எடுத்துக்கிட்டு you will get a chance. அப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டால் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் என்பதாக இங்க பார்க்கிறோம். கவனிங்க, on the basis of அப்படினா அடிப்படையில், சரிங்களா? அடிப்படையில் அல்லது அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு. அதே போல in terms of performance அப்படி சொல்லும் பொழுது அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அல்லது அதன் அடிப்படையில் என்பதாக சொல்லலாம். folks, on the basis of, in terms of இந்த இரண்டு phrase-க்கும் ஆன யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ், क्वेश्चंस அண்ட் சஜஷன்ஸ் இருந்தனா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Thank you.